எனக்கு ஒரு சத்தியம் தெரியும், because I know the truth. எனக்கு ஒரு உண்மை தெரியும். I know the truth. அந்த உண்மை என்னவென்றால், The truth is, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். Lord Jesus has purchased you by a price. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல பாஸ்டர். Maybe you say, Pastor, I am not as you think. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி போடுற பழக்கம் உண்டு. Sometimes I used to drink. அப்பப்போ சினிமாக்கெல்லாம் போவேன். Sometimes I go to cinema. நீங்க நினைக்கிற மாதிரி பூரண பரிசுத்தவான் அல்ல என்று சொல்லி உங்களை குறித்து நீங்கள் சொல்லலாம். And you may say, as you think, I am not a holy person. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், But I want to tell you, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்கும்போது, as a father has his children, 4 பிள்ளைகள் தான், 3 பிள்ளைகளும் நல்லவர்கள் தான். all the children are good people. அதுல ஒரு பையன் கெட்ட பையனா இருக்கலாம். But one boy is a bad boy. அவன் கெட்ட பையனா இருக்கிறதுனால, அவன் தவறு செய்யறதுனால அவன் அப்பாவுக்கு பிள்ளை என்று சொல்ல முடியாது. He said because he is doing wrong, he is a bad boy. We cannot say he is not his father. நான் சொல்லுகிற ஆண்டவர் எல்லா தகப்பன்மாருக்கும் மேலானவர். As the God whom I preach is above all the father. நீங்கள் உங்களை குறித்து, உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய தகுதி, உங்களுடைய அந்தஸ்தை குறித்து ஏதாவது ஒரு விஷயத்திலே குறைவுள்ளவராக இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் நல்லவரானாலும் கெட்டவரானாலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். And if you are thinking my status is very low, but my Bible says Lord Jesus Christ has purchased you by his blood.